ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஜோதிடமை பற்றி இல்லாமல் ஆண்டவனே பரந்தாமனை பரசுராமனை அப்பனே விநாயகனை அனுதினமும் என்னில் வந்து இறங்கி எனக்கு நல்ல அருளையும் பாக்கியம் கொடுத்து மென்மேலும் வளர வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் மற்றும் இங்கே இருக்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இன்னைக்கு பேசுறது வந்து லக்னாதிபதியை பற்றி பேச போகிறேன். சரிங்களா? ஏன்னா 2ஆம் அதிபதி பற்றி பேசிட்டாங்க, 5ஆம் அதிபதியை பற்றி பேசிட்டாங்க, ஐயா குருவை பற்றி பேசிட்டாரு. நம்ம லக்னாதிபதியை பற்றி பேசுவோம். சரிங்களா? என்னதான் நம்ம பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் லக்னம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். லக்னங்கிறது தான் நம்ம. சரிங்களா? லக்னங்கிறது யாருன்னா நம்ம என்ன ஸ்டேட்டஸ், நம்ம என்ன அதிகாரத்தில், நம்ம எந்த ரேஞ்சில் பிறந்து வாழாகிறோம் அப்படின்றத குறிக்கிறதே லக்னம் தான். மற்ற எது ஆட்சியாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், நேசமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி லக்னத்துக்கு தேவை. லக்னம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு எதிர்ப்பையும் தாங்க முடியும். லக்னம் வலுவு இழந்துட்டா என்ன சுத்தி இருக்கவங்க பூரா பலமா இருக்காங்க, சுத்தி எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குனாலும் வீல் சேர்ல உட்காந்து என்ன பண்ண முடியும்? எதையும் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதனால லக்னங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு லக்னம் மட்டுமே அவனோட உயிர் நாடிய, லக்னம் மட்டுமே அவனை வந்து கடைசி வரை எதையும் தாங்கக்கூடிய இதயம் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியது லக்னம் தான். அப்ப அந்த லக்னத்தை பத்தி தான் நீங்க நான் பேச போறேன். சரிங்களா? அப்போ லக்னம் வந்து நீசமாக கூடாது. சரிங்களா? நீசம் ஆயிடுச்சுன்னா தண்ணி போட்டு படுத்தவனுக்கு ஈக்குவல் ஆயிடும். லக்னம் வந்து எதிரி வீட்டுல போய் உட்காரக்கூடாது. எதிரியில உட்காந்துட்டு எதிரி என்ன சொல்றானோ அதான் இவன் கேட்பான். இவன் சொந்தமா ஒரு முயற்சி பண்ணி எதையும் செய்ய முடியாது. லக்னம் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது மேக்சிமம். அதுலயும் வந்து சொன்ன குருவே பாத்தீங்கன்னா அருளணி பொருளணின்னு இருக்குது. அருளணிக்காரங்க ஒரு லக்னாதிபதி அருளணியிலே 8, 6, 8, 12 மறைஞ்சா ஓரளவுக்கு வென்று வெளியே வந்துருவாங்க. ஆனா அருளணி பொருளணியிலயோ அருளணியிலயோ 6, 8, 12 மறைஞ்சாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் இன்னொருத்தவங்க அடிமை மட்டும்தான். அவனா நினைச்சு வெளியே வந்து ஒரு செயல்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ லக்னாதிபதி வலு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா லக்னத்தை வந்து சனி பார்க்க கூடாது. சனி பார்த்தா ஒன்னா நம்ம சோம்பேறி. புரியுதுங்களா? 5 மணிக்கு எழுப்பிட்டா இப்பயே ஏஞ்சி என்ன பண்ண போறோம்? அப்படி ஏஞ்சாலும் சரிதான், குளிச்சே ஆகணுமா, நாளைக்கு குளிச்சிக்கலாமே, சரி குளிச்சாலும் பல்லு வளர்க்கணுமா, நாளைக்கு பல்லு வளர்க்கலாமே. இந்த சோம்பேறித்தனங்களுக்கு வந்து சனிக்கு நிறைய வலுவா உண்டு. சில பேர் சொல்லுவாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு. அது என்ன ஒண்ணுன்னா, ஏன்னா இதை வந்து சனி எதுவும் பண்ண முடியாது. சனிங்கிறது ஸ்லோ, ஒரு முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க சனியை வந்து. அந்த முடவன்கிறது என்ன சோம்பேறி தந்தை உண்டாக்கும், வேற ஒண்ணு. அப்ப அதுக்காக இந்த மாதிரி நம்ம சோம்பேறி அப்படிங்கிறது பொறுமையா இருந்துடக்கூடாது. அப்படியே பட்டவங்க இது இப்படியா அப்படின்னு நம்மள மாறிடணும். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நீ வந்து தவறான வழிக்கு போறப்போ நேர காலம் அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்ல வழியை நோக்கி போயிடணும். நம்ம ஜாதகமே எப்படி இருக்கு, நம்மளே கெட்டவனா ஆயிடலாம், தப்பு கிடையாது அப்படின்ட்டு போனோம்னா அது நமக்கு பலனே இல்லை. நம்ம அதான் விதியையும் மதியால் வெல்க. நமக்கு விதி இதுதான், ஆனா இது தவறுன்னு தெரிஞ்சு அந்த வழியில போகக்கூடாது. அதுதான் லக்னம் சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? லக்னத்தை வந்து நம்ம மெயினா லக்னத்தை நம்ம லக்னத்தை செயல்பட வச்சாவே நம்ம ஒரு நிலைக்கு வந்துடலாம் கண்டிப்பா. அப்போ இப்ப லக்னாதிபதி 1ல இருக்காரு அப்படின்னா அவன் நினைச்சதை சாதிப்பான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னமும் ராசியும் ஒரு அருளணியோ பொருளணியோ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா லக்னம் அருளணியும் ராசி பொருளணியும் மாறி இருந்ததுன்னா எண்ணமும் செயலும் வேற மாதிரியா மாறிடும். இன்னைக்கு நான் வந்து மெட்ராஸ் போகணும், ஒரு உதாரணத்துக்கு நான் கிளம்பிட்டேன். ஆனா மழை வரப்போகுது. அப்ப நான் என்ன பண்ணும்? கொடை பிடிச்சிட்டு போயிடலாம், இல்ல கார் எடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இது எண்ணமும் செயலும் ஒன்றாக செயல்படுறது. ஆனா போற வழியில் தடங்கள் இருக்கு, அந்த தடங்களை நம்ம மீறி செயல்படணும். அதுதான் லக்னாதிபதியோட வலுவு. இல்ல மழை வருது, அது பண்ணுது இது பண்ணுது, நான் எப்படி போறது படுத்துக்கிட்டோம்னா அப்ப நம்ம லக்னாதிபதி வலுவா இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? அடுத்தது லக்னாதிபதி 2ல இருக்காரு அப்படின்னா அவனுடைய எண்ணம், அதாவது 2ஆம் இடத்து சொல் செயல், அதாவது தனம் வாக்கு பொருள். சரிங்களா? குடும்பம் இதை சொல்றது. அப்ப அவனுடைய எண்ணம் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பத்தி இருக்கும். நம்ம எப்படி சம்பாதிக்கணும், நம்ம எப்படி வருமானம் கொண்டு வரதுங்கிறத பத்தி இருக்கும். 2வது சொன்ன காப்பாற்றணுங்கிற நோக்கில் போயிடும் அவனுடைய எண்ணம் செயல் எல்லாமே. 3ல இருக்காதுன்னா எதையுமே முயற்சி நம்மளால முடியும். அதாவது அவனால முடியலனாலும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். தோல்வி அப்படின்னாலும் அதுல முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். எப்படியா நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு முயற்சி ஸ்தானம். 4ல இருக்கு அப்படின்னா வீடு வண்டி வாகனத்தோட அவனுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதை நோக்கி தான் அவன் செயல்படுவான். நம்ம அம்மா மேல பாசமா இருப்பான், தாய் மேல பாசமா இருப்பான். 5ல இருக்குன்னா புத்திரங்க குழந்தை மேல பாசம், குழந்தை வேணும் அப்படின்றது குழந்தைங்க மேல பாசமா இருக்கும். காதலும் இருக்கும். கவிஞன் சொல்லலாம்.
நல்ல கதை எழுதுறவங்க சொல்லலாம். இதெல்லாம் நல்லா அவனுக்கு எப்பயுமே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பான். 1ஆம் அதிபதி 5ல இருக்கும் போது ஏதாவது ஒரு ரசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு வந்து. 1ஆம் அதிபதி 6ல உட்காந்துருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அருளணியோட சேரும் போது அவன் ஓரளவுக்கு வெற்றியோட வெளியே வருவான். வெற்றின்னு ஒண்ணு இருக்கு 6ல. எதிரி, கடன், நோய், அதுல வெற்றின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வெற்றியை அடையணும்னா அருளணியோட சேர்ந்ததுன்னா வெற்றியோட வெளியே வரலாம். இல்ல அருளணி பொருளணியோட போச்சுன்னா ரொம்ப போராடி வெளியே வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 7ங்கும் போது கணவனா இருந்தா மனைவி, மனவனா இருந்தா கணவன், மனைவியா இருந்தா கணவன். இப்படி மாற்று இனத்தரா இப்ப ஒரு கணவன் இருக்கான் அப்படின்னா அவன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கான், அவன் மனைவி மேல பார்த்த மாதிரி மனைவி சொல்றதான் அவன் எல்லாமே உலகன்ற மாதிரி இருப்பான். அதே போல நட்பு வட்டாரம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே போல கூட்டு தொழில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே அவனுக்கு கை கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ல இருக்கிறான் அப்படின்னா ஆயுள் கெட்டி. ஆனா ஆயுளை பத்தி கடைசி வரைக்கும் அவனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்துட்டு. ஆனா ஆயுள் கெட்டி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? 9ஆம் இடத்துல இருக்குன்னா பாக்கியத்தை அனுபவிக்க வந்திருக்கான்னு இருக்கும். பாக்கியம்னா அப்ப அவன் போன ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம், அப்பனுடைய சொத்து, அப்பன் அதாவது பாட்டம் பூட்டவங்க சம்பாதிச்சிருக்கோம், அதை அனுபவிக்க பிறந்திருக்கான்னு அர்த்தம். இதே 5ல இருந்தா போன ஜென்மத்து புண்ணியத்தை அனுபவிக்க வந்திருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அது சொல்ல மறந்துட்டு அந்த இடத்த. அதனால 10ல இருக்கான கர்ம வினைகள், அதாவது அவன் வந்து கர்மா செஞ்சதை இந்த பிறகு அந்த கர்ம வினைகளை தீர்க்க பிறந்திருக்கான்னு அர்த்தம். 11ல இருக்கன்னா அவனுக்கு வந்து லாப எண்ணங்கள் அதிகமா இருந்துட்டே இருக்கும். அபிலாசைகள்னு சொல்லலாம். 11 வந்து இருதார அமைப்புக்கும் வந்து அவன் சின்ன வீடு வச்சிருக்கானா அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆனா வெளிப்படையா வச்சிருப்பான். இதுல உண்மையா சொல்லலாம். 11ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்ந்தானா வெளிப்படையாவே சொல்லலாம். அவன் அதாவது வெளிப்படையா சொல்றதுல வெளிப்படையா வச்சே இருப்பான். பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொன்னு இல்ல, பொண்டாட்டி எல்லாம் மருதார அமைப்பு அவனுக்கு வலுவா இருக்கான்னு பார்க்கணும். 7ஆம் அதிபதி வலுவு இல்லைன்னா மருதாரம் அவனுக்கு வலுவாவே இருக்கும். 7ஆம் அதிபதி வலுவா இருந்துச்சுன்னா பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி வச்சுட்டு இருப்பான். அதுல எந்த இதுவும் பண்ண முடியாது. 12ஆம் இடத்துல உட்காந்தனா அயன சயன போகும் போது அவனோட தூக்க நிலை, உடல்நிலை, அவன் எந்த அளவுக்கு இருப்பான் போவான், என்ன செலவாளியா எதை கொடுத்தாலும் செலவு படி என்ஜாய் பண்ணணும், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வரும். எதையும் சேர்த்து வைக்கணும் போகணுங்கிற எண்ணம் இருக்காது. இத லக்னாதிபதியை பற்றி சின்ன விளக்கம் சொன்னா நல்லா சொல்லியிருந்தா எப்படி சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நல்லா பேசணும். சூப்பரா, அற்புதமா பேசுறீங்க. வாழ்த்துக்கள்.